ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்துட்டு மீல் மேக்கர் பிரியாணி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு நான் தேவையானது அதில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கடைசி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரியாணிக்கு போடுற திங்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, டேஸ்ட் எப்படி வரக்கூட தெரில. சரி, இருக்கிறத போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி மசாலா, அந்த கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு, கசகசா, இந்த இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அது 2 தான் என்கிட்ட இருந்தது. சரி, அதுவே கசகசா கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்டாக டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும் அப்படின்றதுனால அது மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அப்புறமா ஒரு இது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நீல வகை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு தக்காளி சோறு தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். திடீர்னு பார்த்தேன் வீட்டில் மீல் மேக்கர் இருந்துச்சு. சரி ஓகே, அது எதுக்கு எம்டிஆர் டொமேட்டோ ரைஸ் மட்டும் சாப்பிட்லாம், மீல் மேக்கர் பிரியாணி பண்ணிடலாம். எனக்கு ஆக்சுவலாக மீல் மேக்கர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு திடீர்னு அந்த ஸ்பாட்டில் தான் மாறிச்சு. உடனே அதை ஒரு பக்கம் பாயில் பண்ணி வச்சுட்டு இது குக்கரை வேகமாக வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்க விட்டாச்சு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகி நல்லா வந்து வதங்கிக்கிட்டே இருக்குது. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதும் அதில் வந்துட்டு அது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வந்து புதினா, மல்லிச்செடி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சரி, அது வதங்குற டைமில் நம்ம இது வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறினோன்னா அந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மறக்காமல் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். நல்லா, ஏன்னா அது வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து அதனால் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டும். அதனால கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் போன உடனே அடுத்த உடனே வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சட்டியை வந்து அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். எனக்குமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட ரைஸ் போட்டால் ஒட்டிடுமா நினச்சேன். பட் ஆனால் எனக்கு அப்பெல்லாம் இல்லை. ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து விடாமல் கிண்டிகிட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் ஒரு குட்டி கேப்பில் ஒட்டுற மாதிரி வந்துருச்சு. பட் ஆனால் எனிவே டேஸ்ட் வந்து ரொம்ப குட்டாக தான் வந்துருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு விடாமல் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா, மல்லிச்செடி. பிரியாணினாலே மோஸ்ட்டாக அந்த ஃப்ளேவர் கொடுக்குறது புதினா தான். புதினா இல்லைனாலே டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். புதினா, மல்லிச்செடி ரொம்ப மெயினாக. அதுலேயும் புதினா இருந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா அந்த இதை வந்து வதக்கிடணும். ஃபஸ்ட்டே வந்து புதினா போட்டுறணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் வந்து நமக்கு வந்து இறங்கும். லாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா அது வந்து முழிச்சு நின்ன மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 5 குட்டி சைஸ் தக்காளினால ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணியிருந்தேன். பெருசு அப்படின்னா 3 போதும். நான் வந்து ஒரு 300 கிராம் அரிசி தான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா 2 பேர் போதும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து அதையும் நல்லா வந்து வதக்கியாச்சு. தக்காளி வந்து நல்லா மசிய வதக்கணும். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்கான டேயாக இருந்துச்சு. நான் சமையல் பண்ணுறதுக்கே டைம் வந்து 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப ஹரிபரியாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. பட் ஆனால் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப அது நல்லா வெந்து வேகணும் அப்படிலாம் வெயிட் பண்ணி பண்ணாலும் ரொம்ப டைம் எடுத்துருக்கு. ஏன்னா வயிறும் நல்லா பசி. ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற மாதிரி ஒர்க் இருந்துச்சு. அதிலே கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. வந்து வீட்டில் வேலை இருந்தது. அதனால் ரொம்ப 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 ஹெக்டிக்காக போயிட்டே இருந்ததுனால சரி, அதனால தான் சடன் பிளானாக பிரியாணி அப்படின்னு மாறிச்சு. ஏன்னா இப்போ மற்ற குழம்புனா ஒயிட் ரைஸ் ஆக்கணும், அது குழம்பு வைக்கணும், அப்படி இப்படின்னு போயிடும். அதுக்கு இதுனா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் சீக்கிரமாக பண்ணிடலாம். அதனால் பண்ணியாச்சு. இந்த டைமில் நான் வந்து மீல் மேக்கரும் நல்லா வாஷ் பண்ணி, ஆக்சுவலாக என்கிட்ட வந்து பெரிய சைஸ் சோயா தான் இருந்துச்சு. அதனால அது வந்துட்டு ரொம்ப பெருசாக போட்டால் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால அது வந்துட்டு வந்து ஒரு இதை வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதையுமே நல்லா வந்து இந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். எனக்கு வந்து மீல் மேக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். சில பேர்த்துக்கு வந்து அது பிடிக்காது. எனக்கு வந்து ஆனால் அது ரொம்பவே பிடிக்கும். இப்போ அதையுமே நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கிட்டேன்.
இப்போ பாருங்கள் அந்த மல்லி செடியை புதினா அதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இதாகிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மசாலா ஆட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் வந்து எப்போவுமே என்ன இது பண்ணுவேன் அப்படின்னா சக்தி தான் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து சக்தி பிராண்ட் தான் பிடிக்கும். சில்லி பவுட்ருனாலும் ஓகே, எதுனாலுமே ஓகே சக்தி தான் ஆட் பண்ணுவேன். நான் வந்துட்டு அதே மாதிரி அதான் நான் சொன்னேன், ரொம்ப டைம் வந்து ஹெக்டிக்காக இருந்துச்சு அப்படின்னால அந்த மசால் கூட என்னால் வந்து ஒரு ஸ்பூனில் மெஷர் பண்ணி போடுற அளவு கூட எனக்கு டைம் இல்லை. சரி சும்மா போடலாம், நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறது நமக்கா தெரியும் அப்படின்றனால ஒரு தோராயமாக போட்டேன். ஆனால் காரம் கரெக்டாக இருக்குமோ இருக்காதோ ஒரு மாதிரி ரொம்ப டவுட்டாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் எனிவே எல்லாமே சூப்பர் பெர்ஃபெக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. நமக்கே பண்ண வந்து அது ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ அதுவும் மசாலா நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து நல்லா ஒரு 1 மினிட் போல் இப்படி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது அந்த எல்லா சோயா டொமேட்டோ எல்லாத்துலேயுமே அந்த மசாலா வந்து நல்லா அப்ளை ஆகும். அது இல்லாமல் அதோடய ஸ்மெல் வந்துட்டு போகும். அதனால் ஃபஸ்ட்டு அது நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் பிரிஞ்சு வர தெரியும் பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். நான் வந்து சும்மா வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியில் தான் வந்து இன்றைக்கி பண்ணேன். எந்த ஒரு பாஸ்மதி ரைஸ் அப்படிலாம் எதுவுமே ட்ரை பண்ணல, நார்மலான ரைஸ் தான். அதனால் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ அது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ இதில் மெயின் என்னது அப்படின்னா பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா தண்ணியோட வந்து அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக இருந்துட்டாலும் ரொம்ப விதையாயிரும், தண்ணி வந்து ரொம்ப கூட்டிட்டாலும் அரிசி வந்து ரொம்ப குழஞ்சிரும். நார்மலாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1:2 ரேஷியோவில் தான் ஊற்றணும். இப்போ ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கு தான் நார்மல் ரைஸ் அப்படிங்கிறதுனால. இதே பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1 கிளாஸ் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1.5க்கு கொஞ்சம் கூட கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக 2 டம்ளர் வந்து அப்படியே டபுளாக ஊற்றணும். அந்த கணக்கில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து தண்ணி மட்டும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஊற்றுவேன். ஏன்னா எனக்கு இன்னுமே வந்துட்டு சரியாக எந்த இதையும் மெஷர் பண்ணி கரெக்டாக ஊற்றணுன்றது எனக்கு இன்னமும் தெரியல. இது மட்டும் தண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறமா நல்லா பேலன்ஸ் உள்ள ரைஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சோயாலாம் பாருங்களேன் நல்லா அழகாக குண்டு மேலே ஏறி வந்துருச்சு. ஒரு மாதிரி குலோப் ஜாமானுக்கு இருக்குது. இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. எப்போவுமே நான் வந்துட்டு எதுவுமே வந்து டேஸ்ட் வந்து பார்க்கவே மாட்டேன். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா கல் உப்பு வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. இப்போ மற்ற குழம்பு அப்படின்னா நம்ம முன்ன பின்னாலும் கூட குறைச்சி அப்படி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்துட்டு அப்படி பண்ண முடியாது. அப்படிங்கிறனால எனக்கு வந்து டேஸ்ட்டு பார்க்குற வேண்டிய நிலமை வந்துடுச்சு. இல்லைனா நான் வந்து மோஸ்ட்டாக எந்த குழம்புமே வந்துட்டு நான் டேஸ்ட் வாயில் வச்சு நான் பார்க்கவே மாட்டேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்து சமையல் பண்ணுவீங்களா, இல்லை நீங்களும் வந்துட்டு எதுவுமே வந்து ட்ரையல் பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இப்போ எங்கள் அம்மா அவங்களாம் வந்துட்டு எதுவுமே வாயில் வச்சு பார்க்கவே மாட்டாங்க, அந்நேரம் அப்படி வைக்கிறது தான். பட் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ வந்து விசில்லாம் போனதுக்கப்புறம் கேஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவுட்கம் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ ஒரு குழையில அடி பிடிக்கலை, கரெக்டான பதத்தில் நல்லா வெந்து சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப குட்டாக இருந்துச்சு. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. நல்லா அப்படியே சுட எடுத்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து சண்டே தான், பட் ஆனால் நோ நான்வெஜ். ரீசன் வந்து லேட்டராக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.